சரியான கிளைமேட், பயங்கரமா குளிருது. சூப்பரா இருக்கு. என் கையில சூரியகாந்தி கொடுத்தாங்களா, சாப்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கலாம் சொல்லிட்டு இங்க சாமி கும்பிடுறாங்க. ஜாலி 20 பேர் ஒரே போட்டு. சங்கீதா நீச்சல் அடிக்கிறாரு. சங்கீதா என்ன பேக் பண்ணியாச்சா இல்லையா? பேக்கிங் நடந்துட்டே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவர் பாருங்க, இவரோட Dress ஒரு பேக் ஃபுல்லா அழகா எடுத்து வச்சிட்டாரு. அவ்வளவுதான், நான் ரெடி ஆயிட்டேன்பா டூருக்கு. என் Dress மட்டும் எடுத்து வைக்கவே இல்ல. உன் Dress நீ தான் எடுத்து வைக்கணும். நானும் பாப்பாவும் ரெடி ஆயிட்டோம் டூருக்கு. ஹாய், நாங்க டூருக்கு ரெடி ஆயிட்டோம். சொல்லு. ரெடி ஆயிட்டே ஜெஸ்டா. எங்க போறீங்க? டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மம்பம்லாம் எடுத்து பேக்ல போட்டு வைக்கிறாரு. பிஸ்கெட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் டூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். நானுமே வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க பாரு, வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே பேக்ல எடுத்து வைக்க ஒழுங்கா வச்சாதான் அங்க இடம் பத்தும். நீ மாட்டும் எடுத்து தூர்த்தனா உனக்கு இடமே பத்தாது. ஒரு ட்ராலி இருக்கு, அது வேணா எடுத்துன்னு வாங்க பேபி. அதெல்லாம் தூக்கிட்டு இறக்கி அதெல்லாம் செட் ஆகாது. கட்டை பை ஒண்ணா எடுத்துக்க ஈஸியா இருக்கும். கட்டை பையா இங்க வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டூருக்கு முக்கியமா தேவையே கட்டை பை தான் ஃப்ரெண்ட்ஸ். 3 ஷூ, இது என்னோடது. இங்க பாருங்க, ஜெசிதாது பேபிக்கு சொல்லிட்டு 3 பேருக்கும் ஷூ இருக்கு. இங்க ஷூ தனியா இருக்கும். கட்டை பையில ஷூ வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நான் Dress எடுத்துட்டேன், எனக்கு போதும். அவ்வளவுதானா ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பரா பேக் பண்ணியாச்சு. ஹேய் பாப்பா ஷூ. ஹாய், இதுதான் பாப்பா ஷூ. சொல்லு. நாளைக்கு ஷூ போடணும்னா சரி. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாப்பா ஷூ. நாளைக்கு போய் அழகா ஜீன்ஸ் இந்த டவுஸ் எல்லாம் போட்டு அழகா போட்டு வரலாம். சரி. அம்மா ஷூ மாதிரி. பாப்பாக்கு துண்டுலாம் எடுத்துட்டியா? துண்டு எல்லாம் 3 துண்டு வச்சிருக்கேன். அந்த ஜர்கின் எடுக்கல, நான் எடுத்துட்டு வந்தது. அந்த ஊடி அது இடம் தான் எடுத்துக்க, இல்ல அந்த கட்டப்பையில போட்டு ஷூ கூட. முக்கியமானது அதுதான், அதே எடுத்துக்கல. நீ இடம் பத்தல, கையிலயாவது எடுத்துக்கலாம். இப்ப நான் போட்டுட்டேன். இப்ப வந்து வேகாடா இருக்கும், இப்ப போட்டா வேலைக்கு ஆகாது. இது வந்து அப்படியே கையில எடுத்துக்கோ, மடியிலே வச்சுன்னு போலாம். ஏன்னா அங்க போனா தேவைப்படும். சரி, முக்கியமானது அது. அதை போய் வச்சுட்டு வர பத்தியா நீ? அவ்வளவுதான், ஜிப்பு போட்டு பேபி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டூருக்கு நாங்க கிளம்பிட்டோம். ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லாருமே தான் நான் எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணதெல்லாம் காட்டிட்டேன்ல. அவ்வளவுதான், ஷாப்பிங் பண்ணதை அப்படியே எடுத்து பேக்ல வச்சிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சோ நம்ம என்னென்ன லொகேஷன் போறோம், எங்க போய் ஸ்டே பண்றோம், எப்படி எத்தனை மணிக்கு பஸ் ஏறுறோம்ன்றதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் வ்ளாக் வந்து இன்னொரு 2-3 நாளைக்கு கண்டினியூஸா வரும். ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேபியோட அவுட்ஃபிட் இதுதான். ஊருக்கு வந்து வேற லெவலா கிளம்பிட்டாருப்பா. இவளுக்காக டூருக்கு வேன்ல போகும்போது பசிக்குன்னு சொல்லிட்டு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காலி பண்ணிட்டு அங்க போய் கேட்கும் போது என்ன பண்றது? போலாம். நாங்க ரெடி ஆயிட்டோம். எல்லாருமே டூருக்கு வந்து ரெடி ஆகி வேன் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. கடைசியா போறோம். ஓகே, இதான் நம்மளோட லக்கேஜ். 2 பேக், ஒரு கட்டப்பை, அவ்வளவுதான். டூருக்கு ரெடி ஆயிட்டோம் வேன்ல. சங்கீதா வந்து சீட் பிடிச்சிட்ட வேன்ல. ஃபர்ஸ்ட் ஆளா சீட் பிடிச்சிருக்க. ஃப்ரெண்ட்ஸ் டூருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயில வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுக்கலாம் சொல்லிட்டு இங்க சாமி கும்பிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுறாங்க. இது ஃபேமிலி டூரா பேச்சுலர் டூரான்னு தெரியலன்றியா? நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்கா. சரி எல்லாம் கலந்து. அவ்வளவுதான், பூஜை எல்லாம் போட்டாங்க போல. அவங்க கிளம்பலாம். எல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. You're listening to DJ ஊட்டி பக்கத்துல சொல்றாங்களே, ஊட்டி பக்கத்துல வந்துட்டோமா? ஊட்டி தான் போறோமா. ஃபர்ஸ்ட் ஊட்டி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வயநாடுன்னு சொல்லியிருக்காங்க. எங்க ட்ரிப்புனே இன்னும் பிளானே பண்ணாத, அப்படியே வண்டி போயின்னு இருக்கு. வண்டி எடுத்துட்டாங்க, உட்காந்து போயினே இருக்க வேண்டியதான். ஆமா,
ஸோ நைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸ் ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலைல எழுந்துச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டேன் பேபி. அவ்வளோதான், ஒரு காஃபியோ டீயை வாங்கி கொடுத்தேன்னா ஜம்முன்னு குடிச்சிட்டு ரெடி ஆகிடுவேன் நான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கும்ப்பா, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. யஷ்விதா சாப்பிடுமா? வெக்கப்படுறத பாரு அவரு. ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவர்கிட்ட சொன்னா தான் கொடுப்பாங்க போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா விளையாடுறதுக்குலாம் இருக்காங்க, கூட விளையாட போகிறோம். விளையாட போறீங்க? குச்சி குச்சி போறாரு. பொறுமையா போச்சுட்டா பேபி. என்ன பேபி? கொடைக்கானல் கூட்டி போவீங்க, நான் சேர்ந்த கட்சியில ஊட்டி கூட்டி போறீங்க போல. பிளான் வந்து எப்படி போகணும் எனக்கே தெரியாது. ஒரு டைம் பாத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைம் ஊட்டி வரேன். பேபி ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஊட்டி வராராம். ஆமா. ஏய் கிளிடி அங்க பாரு. ஏய் கிளிலாம் இருக்குமா? ஜெஷ்தா சரக்குடு சரக்குடு. கேட்ச் பிடிக்க தயாரா இருக்கியா? ஏய் சூப்பர். வாவ். அது ஒரு டைம் கத்துக்கினா போதும், அதுக்கு அப்புறம் ஜாலியா போய் விளையாடுவாரு. இங்க ஸ்லோவா தான் வருது அண்ணா, அவளே தானே ஏறி தானே இறங்குறாரு. நைண்டா இதுல உட்காரலாம் வாயா. நீ இந்த சைடு நான் அந்த சைடு. நான் அந்த சைடு உட்காந்துறேன், நீ அந்த சைடு உட்காந்து நீ தூக்குவியா? தெரியலையாதான். இங்க குருவி எல்லாம் பார்க்க வந்தோம். கிளி இருக்கு இங்க பாருங்க, அழகா ஒரு குரங்கு இருக்கு. ஹாய் இங்க பாரு, அழகா இருக்கு. ஏய் இவன் அழகா சிரிச்சு பாக்குறான்டா. டேய் நல்லா இருக்குதாமா? அரிக்குதாடா சரி வாடா. அண்ணா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு ஜெஸ்டா, ஹாய் சொல்ல. ஐ சூப்பரா இருக்கு. சைஸே இவ்வளவுதான் போல, குட்டியோண்டா. கிளி என் கையில சூரியகாந்தி அதை கொடுத்தாங்களா, சாப்பிடுது. அழகா சாப்பிடுது. ஆமா சூப்பரா இருந்தது. கிளி கூட வந்து பாத்தீங்கன்னா அழகா தீனி எல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு இருந்து. இப்ப வந்து கிளம்புறோம். அதுக்குள்ள கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு, மழை வருது பாரு. ஊரு மழையில என்ஜாய் பண்ண வேண்டியதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் இப்போ ஊட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். போகிற வழியெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நல்லா க்ரீனாக மலை ஃபுல்லாகவே மரம் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருந்தது. பாதை வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சி போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. இங்கே இருந்த வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சருவலாக கட்டியிருந்தாங்க. அப்படியே சின்ன சின்ன வீடு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டிக்கு வந்தாச்சு. போனை வேன்லயே விட்டு வந்துட்டாரு, போய் போனை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டு வந்துடல அப்புறம்வா. ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டி வந்தாச்சு. ஊட்டிக்கு போட்டிங் போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கோம்ப்பா. இங்க நல்ல கிளைமேட். ஒரு சமயம் வெயில் அடிக்குது, ஒரு சமயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மழை பெய்யுது. இப்போ தூரல் போடுது. இப்போ என்ஜாய் பண்ண வர்றாரு. அவர் ஒரு கேப் போட்டாச்சு, தூரல நனையாது இருக்குது. இன்னும் ஒரு குதிரை சவாரி, நிறைய குதிரை இருக்கு. போலாமே ஊட்டி பேபி. இங்கதான் பேபி நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் பேபி. அதோட இதுக்கப்புறம் இப்பதான் வரேனே நானு. இங்கதான் போட்டிங் நாங்க போனோம். பழைய போட்டோ இருக்கு, பழைய போட்டோ இதுல செட் பண்றேன் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் வேற லெவலா இருக்கு. நல்லா சில் சில்னு இருக்கு பேபி, சூப்பரா. ஆமா சரியான கிளைமேட் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டில. நாங்க மொத்தமா 25 பேர்கிட்ட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தை குட்டியோட கூட்டிட்டு வந்திருக்கோம். ஜாலியா இருந்தது. நைட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எல்லாம் பாடி டான்ஸ் ஆடிட்டு ஃபுல்லாவே சூப்பரா இருந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டிங் டிக்கெட் எடுக்கிறாங்க. ஆமா 10 பேரா வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் போட்டு தான் புக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். போலாம், ஜாலியா போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கதான் கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறீங்க. இவ்வளவு பெரிய லைன் இருக்கு சைங்கடா. இவரு ஜாலியா இருக்காரு. போட்டை பார்த்த உடனே ஜாலியா ஆயிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த போட்ல தான் போறோம். இப்போ எல்லாரும் போட்ல வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் 20 பேரு. எல்லாம் லைனா வந்து வரோம்.
எல்லாரும் ஒரே போட்டு ஜாலி 20 பேர் ஒரே போட்டு பாத்தீங்கன்னா போட்ல உட்காந்தாச்சு. சேஃப்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி கோட் எல்லாம் போட்டாச்சு. உட்கார சேஃப்டி ஜாக்கெட். தள்ளி விட்டுருங்க. பென்சில் மரம், தைல மரம், அந்த மாதிரி நிறைய மரம் இருக்கு. போட்டிங் போயிட்டு வந்தாச்சு. நல்ல மழை. இப்பதான் மழை இல்லாத மாதிரி இருக்குது. கடகடன்னு மழை வந்துச்சு. விட்டு விட்டு மழை போட்டிங் போயிட்டு அப்படியே சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். ஒரு 1/4 கிலோ சாக்லேட் வாங்கிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க செடி இருக்கு. அழகா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். சேல்ஸ் தான். ஆமா, அழகு செடி சூப்பரா இருக்கும். நிறைய இன்டோர் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. சிங்க இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியுமா? சூப்பரா இருக்கு. பூ செடி விதெல்லாம் இருக்கு பேபி. ஆமா, விதை வேணா வாங்கிக்க. நமக்கு மலைமானம் அங்க போய் வளருமானம் தெரியலையே. கிளைமேட்டுக்கு செட் ஆகும். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. இன்டோர் பிளான் அழகழகா வாங்கி போயிடணும். இதெல்லாம் ஜாடி வந்து எவ்வளவு இங்க கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளருது. நம்ம கிளைமேட்டுக்கு வளருமா? தெரியலையே. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அழகா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம விட்டுட்டு போயிட போறாங்க. சூப்பரா வா 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 வா. தண்ணியில வச்சிருக்காங்களா? மழை வர பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். கொடை எடுத்துட்டு வரல. தண்ணி எங்கம்மா போறா? ஃப்ரெண்ட்ஸ் சரியான கிளைமேட். பயங்கரமா குளிருது. சூப்பரா இருக்குப்பா. பேபிக்கு வாங்கின ஊடிய நானே போட்டுக்கிட்டேன். அங்க போய் ஜெஷிதா ஓடுச்சு. ரெட் குள்ள போட்டு ஓடுற. பசியில சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுறீங்களா? ஆமா, நூடுல்ஸ்லாம் செஞ்சு நூடுல்ஸ் பிரெட் ஆம்லெட்லாம் கிடைக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்துட்டோம் நாங்க. ஊட்டியில நெக்ஸ்ட் ஸ்பாட். சாப்பிடு. ஊட்டியில வந்து சரியான மழையில மாட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு கடை பக்கம் ஒதுங்கணும். அதோட சரி நல்ல மழை பெய்யுது. சரியான மழை. நான் செய்யல மழையிலே நூடுல்ஸ் கேக்குது அவனுக்கு. மழை பயங்கரமா பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். சரி அதனால லஞ்சை முடிச்சாச்சு. கேரட் வாங்கிருக்கோம். ஊட்டி போய் சுத்தி பார்த்துட்டு கேரளா வந்தாச்சு. நம்ம தங்குற ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நீங்க நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி செய்யறாங்க. சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் எல்லாமே வந்துருச்சு. அவர்தான் மாஸ்டர். கரண்டில வித்த காட்ட கூடாது, பிரியாணில வித்த வரணும். பாப்போம். ஆஹா, அவுட்புட் நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மாஸ்டர் செஃப்க்கு வேலை இல்ல. உனக்கு வேலை இல்லையா? ஆமாப்பா. ஊர் வந்து 2வது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் சீக்கிரமா ஏஞ்சிருக்கு 8 மணிக்கெல்லாம். ஏன்னா இன்னைக்கு காலையில ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இங்க இருக்கு. குளிக்கலாம் சொல்லிட்டு வந்தா அதுக்குள்ளே மழை பெய்யுது. டெய்லி மழை. நைட்டு 1 மணிக்கு குளிச்சானுங்க அவனுங்க எல்லாரும், பசங்க எல்லாரும். ஹாய், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாங்க வந்திருக்க இடத்துல இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்விம்மிங் பூல். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? குழந்தைங்களுக்கு எல்லாம் குளிக்கிறதுக்கு இங்க தனியா இடம் இருக்கு. ஆமா, இப்பதான் டீ குடிச்சோம். டீ குடிச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் குளத்துல குளிக்க போறோம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு எங்க சுத்தி பார்க்க போறோம்னு தெரியல. மழை பெஞ்சு நடக்குது. இவரு நேத்து நைட்ல வந்து குளிக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னே ட்ரெஸ் சில்லுன்னு இருக்குமா, ஐஸ் வாட்டர். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் குளிச்சிருவோம். மல்பெரி புரூக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஸ்டே பண்ண ரூம். அதுக்கு மேலதான் இருக்கு.
நிறைய மாமரம் பழமரம் எல்லாம் இருக்கு. சுத்தி ஒரே மரமா தான் இருக்குதுல்ல. என்ன செய்யறா நீ மட்டும் குளிக்கிறியா? ஆஹா சங்கீதா நீச்சல் அடிக்கிறார் நீச்சல் குளத்துல.